ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாரிட்டி கம்மியாக உள்ள ஒரு ஃபோட்டோ வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு ஃபோட்டோவாக நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கைஸ், இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவெல்லாம் கண்டிப்பாக வந்து வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோவெல்லாம் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோவோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரீமினி. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண பிறகு இதில் உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் ஆர் ஃபேஸ்புக்கை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த என்ஹான்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கேலரியில் நீங்கள் எந்த ஃபோட்டோவோட குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த ஃபோட்டோ வந்து நம்ம குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக கொஞ்சம் நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். அது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். அந்த ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிற வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகி முடித்த பிறகு அந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த லோ குவாலிட்டி ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து பிஃபோர் வந்து எப்படி இருந்தது, அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆன பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். அடுத்து வந்து இந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண இந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். கைஸ், பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஒரு ஃபோட்டோவோட குவாலிட்டியை நல்லாவே வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கு. இந்த மாதிரி உங்கள் கிட்டே உள்ள லோ குவாலிட்டி, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அதோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், அடுத்து இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபோட்டோவோட குவாலிட்டி மட்டும்தான் இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வீடியோவோட குவாலிட்டியும் கூட நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.